யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறத நம்ம எல்லாருமே சரியாக பண்ணிடுறோம். பட் நம்மள நிறைய பேர் இது வரைக்கும் அதிகமாக தெரிஞ்சுக்காமல் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் இந்த விசிபிலிட்டி செட்டிங். இந்த ஆப்ஷனில் நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம வீடியோவோட மொத்த வியூஸையுமே குறைச்சிடுது. அது என்ன மிஸ்டேக், அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விசிபிலிட்டி செட்டிங்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். நாம் வீடியோவை அப்லோட் பண்ணும்போது இந்த விசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷனை பார்த்துருப்போம். இதில் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியான பர்பஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ நம்ம வியூவர்ஸ் யாருக்குமே நோட்டிஃபிகேஷனில் போகாது. தென் அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கிற இந்த வீடியோ பேஜ்லேயும் மற்றவங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. பட் நம்ம ஓன் சேனலில் நமக்கு மட்டும் அது டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்ஷனால் என்ன பர்பஸ் அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோவை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டும் ஷேர் பண்ண நினைக்கிறோம், அல்லது ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ்க்கு மட்டும் நம்ம அந்த வீடியோவை ஷேர் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ப்ரைவேட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு இதில் இந்த ஷேர் ப்ரைவேட்லி அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த இன்வைட்டீஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் நம்ம யாருக்கெல்லாம் நம்ம இந்த வீடியோவை சென்ட் பண்ணிக்க நினைக்கிறோமோ அவங்களோட மெயில் ஐடியை இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கணும். இந்த வீடியோவை நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை நம்ம மெயில் வழியாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நோட்டிஃபை வையா இமெயில் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த டன் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைவேட் ஆப்ஷனை கொடுக்கும்போது நம்ம வீடியோ ஃபுல்லாக ப்ரைவேட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ சர்ச்சில் யாருக்குமே காட்டாது, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனில் யாருக்குமே சென்ட் ஆகாது. அதோட நம்ம யாருக்கு சென்ட் பண்ண நினைக்கிறோமோ அவங்க மெயில் ஐடியை கொடுத்து ஈஸியாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது நோட்டிஃபிகேஷனில் போகும், அதாவது மெயில் வழியாக நோட்டிஃபிகேஷனில் போகும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் அப்படின்ற ஆப்ஷனோட பர்பஸ். இதில் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா அன்லிஸ்டட். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நாம் ஒரு வீடியோவை அன்லிஸ்டடில் கொடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் ஆன அப்புறமா இந்த வீடியோ நம்ம சேனலில் ஆட் ஆகிடும். பட் இந்த வீடியோ சர்ச்லேயோ ரெக்கமெண்டேஷன்லேயோ யாருக்குமே நோட்டிஃபிகேஷனில் போகாது. ஜஸ்ட் நமக்கு மட்டும் நம்ம சேனலோட பேஜில் ஷோ ஆகும். இதுலேயும் சேம் ப்ரைவேட் ஆப்ஷன் மாதிரி தான். பட் இதில் மெயில் ஐடிக்கு பதிலாக இந்த வீடியோவோட யூஆர்எல், அதாவது இந்த வீடியோட லிங்க்கை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்ம யாருக்கெல்லாம் நம்ம அனுப்ப நினைக்கிறோமோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோட லிங்க்கை நம்ம கொடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அவங்க மட்டும் பார்த்துக்க முடியும். ஓகே, இதில் நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸ் ஒன்லி. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது நம்ம சேனலை விசிட் பண்ணுற எல்லாருக்குமே அந்த வீடியோ ஷோ ஆகும். பட் நம்ம சேனலோட மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த ஆப்ஷன் பர்டிகுலராக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்காக மட்டும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க அந்த ஸ்பெஷல் வீடியோஸ்க்காக இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது நம்ம சேவ் கொடுத்த அடுத்த செகண்டு நம்ம வீடியோ பப்ளிஷ் ஆகிடும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் போகும், சர்ச்சில் ரெக்கமெண்ட் ஆகும். அதோடு மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம பப்ளிஷ் பண்ணதுமே நம்ம சேனலில் இந்த வீடியோ வேர்ல்டு வைட் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம சேனலை விசிட் பண்ணுற யார் வேணாலும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த பப்ளிக் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணிக்கும் போது நம்ம வீடியோவை ப்ரீமியரில் செட் பண்ணிக்கலாம். ப்ரீமியர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வீடியோவை ப்ரீமியரில் போட்டு நம்ம அப்லோட் பண்ணதுமே அந்த வீடியோக்கான ஒரு பர்டிகுலரான ஒரு வாட்ச் பேஜ் க்ரியேட் ஆகும். இதில் க்ரியேட்டரும் அவங்க ஆடியன்ஸும் இதில் வந்து நம்ம லைவாக சேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு வீடியோவை ப்ரீமியரில் போடும்போது அந்த ப்ரீமியர் வீடியோக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சென்ட் ஆகும். இந்த ப்ரீமியரை நம்ம இன்ஸ்டண்ட்டாக, அதாவது அப்லோட் பண்ணதுமே இன்ஸ்டன்ட் ப்ரீமியரில் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கெட்யூல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு பர்டிகுலர் டேட் அல்லது ஒரு டைமை சூஸ் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் இந்த டேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டேட்டையும் அதேமாதிரி டைமிங்கில் நான் ஏதோ சம் டைமிங்கும் கொடுத்துட்டு கீழே இருக்கிற இந்த செட்டர்ஸ் ப்ரீமியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம ப்ரீமியர் வீடியோவாக செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமிங்கில் தான் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒரு லைவ் போட போகிறோம், அதை முன்னாடியே நம்ம வியூவர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை இந்த ப்ரீமியர் ஆப்ஷனில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மெம்பர்ஸ் ஒன்லி டு பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ மெம்பர்ஸ்க்கு மட்டும் போகும். அதுக்கப்புறமா நம்ம செட் பண்ணியிருக்க இந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமிங்கில் பப்ளிக்கில் வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த ப்ரீமியர் அண்ட் ஷெட்யூல் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த 5 ஆப்ஷனை நம்ம பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் காமனாக எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அப்லோட் பண்ணதுமே டேரெக்டாக அந்த வீடியோவை பப்ளிக்கில் போடுறது தான். இந்த மாதிரி போடுறதுனால நம்ம வீடியோவோட வியூஸ் டோட்டலாக கம்மியாயிடுது. இது ஏன் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா, நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணதுமே என்ன நடக்குது யூடியூப்பில் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூடியூப் அந்த வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணி லோ குவாலிட்டி வீடியோவை தான் அப்லோட் பண்ணிக்கும். லோ குவாலிட்டியில் அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா தான் அதை ஹை குவாலிட்டி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இதை நம்ம ப்ராசஸிங் SD to HD அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ணும்போது பார்த்துருப்போம். அதாவது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் டு ஹை டெஃபினேஷன், அதுதான் இதோட மீனிங். இந்த மாதிரி லோ குவாலிட்டி வீடியோலேருந்து ஹை குவாலிட்டி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூடியூப் கொஞ்சம் நேரம் நமக்கு டைம் எடுத்துக்கும். இந்த டைமை தான் நம்ம ப்ராசஸிங் டைம் அப்படின்னு சொல்வோம். இந்த ப்ராசஸிங் டைம் வந்து வீடியோவோட லென்த், அதுக்கப்புறம் நம்மளோட நெட் கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீடை பொறுத்து ஒவ்வொரு வீடியோக்குமே மாறும். ஸோ இந்த ப்ராசஸிங் நடக்கிறதுக்காட்டியுமே நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணும்போது டேரெக்டாக பப்ளிக்கில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு வீடியோவோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோட வியூஸ் அப்லோட் பண்ணதுமே கம்மியாயிடும். அப்லோட் பண்ணதுமே நம்ம வீடியோட வியூஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா யூடியூப் அடுத்தடுத்து அந்த வீடியோவை யாருக்குமே சஜஷனில் கொடுக்காது. இந்த மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணும்போதே நம்ம வீடியோவை அன்லிஸ்டட் அல்லது ப்ரைவேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். ஒரு வீடியோவை அன்லிஸ்டடில் கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கப்புறமா எப்போ நம்ம அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணணும், அதாவது பப்ளிக் கொடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கணும் அப்படின்றத யூடியூபே நமக்கு ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ யூடியூப் சொல்கிறது என்ன அப்படின்னா, கப்புள் ஹவர்ஸ், அதாவது 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நம்ம பப்ளிக்கில் கொடுத்து நம்ம வீடியோவை பப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் நம்ம வீடியோ பர்ஃபெக்டாக ஆடியன்ஸ் கிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு ப்ராசஸ். இந்த கான்செப்ட் பற்றின ஒரு கிளாரிட்டி உங்கள் எல்லாருக்குமே கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த டாபிக் பற்றின டவுட்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.